என்கிட்ட வாங்கடா. யார் வர்றா? நீ வரலையா? இந்த படுத்து கிடக்குறான் இடி உள்ள. அதாவது வேலை பார்க்குறவங்க வா ஏறி இதில் போவா. எங்கே போதா நம்மளும் போவோம். இல்லடா ஹாய், குட் மார்னிங். இப்போ டைம் என்னாச்சுன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. நான் எங்கே இருக்கேன்னா தென்காசியில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன், உட்காந்துருக்கேன் பாருங்கள். கரெக்டாக மணி 5 மணி ஆகுது. நான் தான் கோயிலுக்கு போகணும். நேற்று நைட்டு 12 மணி ட்ரெயின் ஏறினான் மதுரையில். இப்போ எத்தனை மணிக்கு இங்கே வந்தோம்னா 3. ஒரே வீடியோ செருப்பு அழகா தெரியும். மழையை எடுத்துச்சு. சிஸ்டர்லாம் காணோம். வாங்க எல்லாத்துக்கும் பின்னாடி எல்லாரும் திரும்ப மாதிரி அப்படியே சரியான மழை.
ஏய் சீக்கிரமா லேட்டா இந்த கோயிலில் உள்ளது வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம். எல்லா கோயிலை மாதிரி இந்த கோயில் கிடையாது, சரிங்களா? இது வந்து அம்மா கனவுல சொல்லி இந்த கோயில் கட்டணும். இது கட்டினவர் ஒரு கிறிஸ்டின், சரிங்களா? இது மாதிரி இங்கே உள்ள மற்ற எல்லா தெய்வங்களையும் தொட்டு வழிபடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. காளியம்மாவை தொடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட 5 பேருக்கு மட்டும்தான் அதோட உரிமை இருக்கு. நீங்கள் அடுத்து எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் வந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கீழே நின்று கும்பிட்டு போகலாம். மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் தொட்டு அபிஷேகம் பண்ணுற அளவு கூட எல்லாமே பண்ணலாம், சரிங்களா? அவளை தொடுறதுக்கான அனுமதி அவள் கொடுத்த அனுமதி. ஏன்னா நம்ம இது எதுவுமே நம்ம வழி நடத்தலை. அவள் கொடுத்த அனுமதி மேலே யாருக்கும் இது பண்ணுறதுக்கான இது அவளுக்கு கிடையாது. கோயிலோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இது சொல்கிறீங்க, ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க, அது எல்லாம் இருக்கலாம். யாருக்கும் கெடுதல் நினச்சி இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அப்படி இருந்துச்சு, அதாவது சொல்லக்கூடிய விஷயத்த சொல்கிறேன், இருந்துச்சு அப்படின்னா இதோட முடிச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா அவளோட புண்ணியத்தில் மட்டும்தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த பிறவியில் செஞ்ச பாவமோ, போன பிறவியில் செஞ்ச பாவமோ, உங்கள் பித்திருக்கள் செஞ்ச பாவமோ, எல்லா பாவங்களும் இன்னையோட இதோட முடிவுக்கு வருதுங்கிறத நீங்கள் ஆத்தாவோட உத்தரவோட நீங்கள் நான் சொல்லிக்கிறேன், சரி? எல்லாருக்கும் ஒரு நல்லது இருக்கும். அதே மாதிரி யாரும் குழந்தைக்கு வந்திருக்கீங்க, திருமண தடையோ கடன் பிரச்சனையோ தாத்தா கிட்ட போனதுக்கப்புறம் எனக்கு யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கான விஷயங்கள் நான் சொல்லுவேன், சரிங்களா? இன்னைக்கான விஷயங்கள் இதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஆத்தா சொல்கிறத நம்ம சொல்ல முடியும். நாங்கள் மற்ற கோயிலில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி நாங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது. ஏன்னா அவளோட உத்தரவு யாருங்க படிச்சுட்டு நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலை. இது ஆத்தாவோட உத்தரவில் எங்களுக்கு கொடுத்த உத்தரவில் நாங்கள் பண்ணுறோம். மற்ற கோயிலில் பண்ணுற இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் இப்படி பண்ணுறோம் நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல. ஆனால் எங்களோட இது வந்து இப்படி தான், அவங்க சொல்கிற உத்தரவில் மட்டும் தான் நாங்கள் எதுவும் பண்ண முடியும். இவங்க இப்படி இந்த இதில் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அத்தாவோட உத்தரவில் நம்ம இதை படித்தா இது செஞ்சோம், நம்ம செய்யலை. அத்தா கொடுத்த உத்தரவில் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா?
இல்லைன்னா அந்த இதுக்கு சொருகி விடுவாங்க. அந்த ஈட்டி மாதிரி சோளத்தில் அப்படியே போட்டு போட்டு அம்மா அத்தா வரா தாயே அம்மாவுக்கு நான் வாங்கிட்டு வந்த வளையல் போட்டுட்டாங்க. வளையல் கையில் போட்டிருக்க அம்மா. கட்டின போக ஆத்தாவுக்கு கொண்டைக்கு வச்சுட்டாங்க.
ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம். எல்லாம் பார்த்தீங்களா அந்த கோயில் அடிச்சு விட்டு சந்தனம் விதிதே. எங்கே வந்துட்டோம், ட்ரெயின் ஏற வந்துட்டோம். கேஷா சரி என்ன ஆகுதுண்ணா ட்ரெயின் நிற்கிது. நம்மளுக்கு இது இல்லைடா, நம்மளுக்கு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வந்திருக்கோம்டா, தென்கரையில் இருக்கிற வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டோம். இப்போ ஊருக்கு போகிறோம். இப்போ டைம் என்னாச்சுன்னா 6:20 ஆச்சு. ரெண்டாவது மழை தூரிக்கிட்டே இருக்குது. சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு காலை சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டு நான் எங்கள் பாப்பா பின்னாடி எங்கள் வீட்டில் ஃபுல்லாக நடந்து போய்க்கிருக்குங்க. நாங்கள் ட்ரெயின் ஏற போய்கிட்டு இருக்கோம். டியூட்டிக்கு போகணுங்களா? நம்ம ட்ரெயினில் இந்த ட்ரெயினில் நம்ம ஏற போகிறோம். நிற்கிது மொத்தம் ஓடின பொழப்பாகவே இருக்குங்க. மதுரையிலேயும் ஓடி போய் தான் ட்ரெயின் ஏறணும். ஓடி போய் ட்ரெயின் ஏறணும். ஃபைனலாக நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். கிடக்கு